சரி இப்போ போல்ஸ்னா என்ன சொன்னேன்? ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபைனைட் நெகட்டிவ் பவர். ஃபைனைட் நெகட்டிவ் பவர். அப்ப Z equal to A, this value satisfy ஆகுதுன்னா, then A is called a pole of order n. So simple example கொடுத்துக்கிறாங்க. f of Z equal to இந்த denominator value. இப்ப பாருங்களேன், Z equal to 1. பவர் எது இல்லைல? அப்ப பவர் எது இல்லைன்னா, அப்ப ஆர்டர் 1 அதர்வைஸ் சிம்பிள் போல்மாங்க. என்னது? இதனுடைய பவர் வந்து 1 இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிம்பிள் போல். இல்லைன்னா ஆர்டர் 1 மீதி இருக்கிற பவர் பாருங்க, பவர் 2 இது பவர் 3 இருக்குது. Z equal to 4ங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 2 ஓகே, அதே மாதிரி Z equal to 3ங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 3 ஸோ அதான் சொல்லிக்கிறாங்க. Z equal to 3 இஸ் a போல் ஆஃப் ஆர்டர் 3 அண்ட் பவர் என்ன இருக்குது அதான் ஆர்டர்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ இது 0 போல ஆக்கணும்னா Z equal to 4 போடும்போது அதனோட ஆர்டர் எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது. திஸ் இஸ் கால்ட் போல் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ இது ஆல்ரெடி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அப்போ போல்னா எப்படி தெரியுது? இதுதான் நம்மளுடைய போலோட எக்ஸாம்பிள். அப்போ போல்ங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, சப்போஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படின்னு வருது. இதனோட ஆர்டர் என்ன? இதை கண்டுபிடிச்சிட்டும் போது இதை வச்சு தான் செகண்ட் ப்ராப்ளம். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இது வந்து இஜெட் கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. அங்கே வந்து சீரீஸ் இருக்குது, கேன்சல் பண்ண முடியுது. இங்கே பண்ண முடியுமானா ஸோ சம்வாட் டிஃபிகல்ட், ரன் ஆகிட்டே இருக்கு. அது அல்லது நெகட்டிவ் பவர் சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபைனைட் நெகட்டிவ் பவரில் போயிட்டு இருக்கு. சப்போஸ் இங்கே இஜெட் டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் இந்த மாதிரி வருதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி டினாமினேட்டர் என்ன இருக்குது? டினாமினேட்டர் இஜெட் ஈக்குவல் டு 1. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 1 அப்போ போல் எவ்வளவு? 2. அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2. போல் ஆஃப் ஆர்டர் 2. அதே மாதிரி இங்கே என்னது? இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 1 இஸ் pole of order 3. Pole of order 3. இது பாயிண்ட் படிக்கணும்னா இது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் தியரத்தோட கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எசென்சியல் சிங்குலாரிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போல்ஸோட கான்செப்ட் எகைன்